6 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். யார்கிட்ட கொடுக்க? 5 பவுலரை விட கூட்டு வந்துட்டேன். என்ன பண்றது? ஒரு ஓவர் தான் இருக்கு. சரி பாலாஜினே வாங்க, இந்தாங்க லாஸ்ட் ஓவர். 6 பால் 8 ரன் அடிக்கணும். சரியா? 34 ரன் அடி கொடுத்துருக்கீங்க. ஓகே, ப்ரெஷர் இருக்கு. எப்படியாச்சும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு டாட் பால் மட்டும் போட பாருங்க. டேய் நல்லா கேட்டுக்க, எப்படியாச்சும் சிங்கிள் மாத்த பாரு. சரியா? சிங்கிள் மாத்தி எனக்கு கொடுத்துரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். 6 பாலுக்கு 8 ரன் தான் நான் பாத்துக்கிறேன். இல்ல நானும் பேட்டிங் ஆடுவேனே. நீ சிங்கிள் மாத்தி என்கிட்ட விட, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கேட்கிறார், கொடுத்துருவோம். இங்க பாருங்க, நீங்க கேட்டீங்க. சரி, நான் இத்தனைக்கு 6 அடிக்கிறவேன், ஒண்ணு கேட்டிருக்கீங்கன்னு கொடுத்துட்டேன். ஒழுங்கா முடிச்சு விடுறீங்க, வீட்டுக்கு போகணும். சரி சரி ஓகே, முடிச்சிடறேன். டாக்டர் தான் நான் சொன்னேன், இதுக்கு சிங்கிள் மாத்தி விட்டேன். வருஷன் வரனே வர வந்துட்டேன். அதுதான் வேணாம் 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 தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன். சரி விடு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியாச்சும் டாட் வைக்க பாரு. என்ன பண்றீங்க? ஏங்க உங்களை மனுஷன், பெரிய மனுஷன், மூத்தவர், கேப்டன் ஒரு சிங்கிள் மாத்தி கொடுத்தேன். இப்படி அங்க டாட் பால் வைக்கிறது? ஒழுங்கா சிங்கிள் மாருங்க. சூப்பரா சொன்ன மாதிரி டாட் பால் போட்டீங்க. வேற லெவலு வேற லெவலு. இன்னொரு 4 பால் தான். எப்படியாச்சும் டாட் பால் போட்டு ஜெயிக்க வச்சிருங்க. சிங்கிள் சிங்கிள் வாங்க வாங்க வாங்க. உன்னை யார் சிங்கிள் மாத்த சொன்ன? நான் ஸ்ட்ரைக் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். என்ன ஸ்ட்ரைக் பாக்குறீங்க? அடிக்கவும் மாட்டீங்க, ஓடையாச்சும் செய்யுங்க. இந்த பாருங்க, இந்த பால்ல நான் மேட்ச முடிச்சு காட்டுறேன். இந்த ஒரு பால்ல பாருங்க, போங்க. டாட் தானே வைக்க சொன்னேன். என்னங்க எல்லாத்துக்கும் ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. டாட் பால் தானே. ஒன்னு புதுசா ட்ரை பண்ண போறேன். புதுசா ட்ரை பண்ண போறேன், பாருங்க. இன்னைக்கு பின்னாடி நான் கூட கீப்பர் இல்ல, பார்த்தி பட்டேல் இருக்கான், பாத்துக்க. என்னங்க நீங்க போங்க, அங்க போய் நில்லுங்க. யாருக்கு தெரியாம ஒண்ணு புதுசா பண்ண போறேன், பாருங்க. அச்சோ, ஒயிடி ஆக்கர் போடுறேன்ட்டு ஒயிடா போட்டேனே. எப்பா பார்த்தி பட்டேல் பந்த பிடிப்பை நம்பி தானேப்பா போட்டேன். உன்னை யாருப்பா பிடிக்க விட்டா? ஐயோ, இவர் வேற வந்துருவாரு. ஏதோ புதுசா பண்றேன்னு சொன்னேன். சரின்னு ஓகே, நான் சொல்லிட்டு தான் நம்ம பின்னாடி நான் இல்ல. இங்க பாருங்க, எதுக்கறதால என்னைய பேசிக்கிட்டு இருக்கீங்க? போய் அந்த விட்டாவத போய் கேளுங்க, போங்க. ஏடா பார்த்தி பட்டேல், என்னடா சொன்ன நீ? சரி ஃபீல்டிங் பண்ண மாட்டேன், கீப்பிங் மட்டும் பண்றேன்னு சொன்னேன். அதனாலதான் தூக்கி கொடுத்த. கீப்பிங் பாடுறா கீப்பிங் பாடுறான். இவ்வளவு நேரம் அப்பப்ப மிஸ்ஃபீல்டு பண்ணா சரி, கடைசி ஊர்ல வந்து ஏன்டா மிஸ்ஃபீல்டு பண்ற? அவனை வேற திட்ட முடியாது. லாஸ்ட் ஓவர் பிரஷர் என்னையவே கேட்பான்டா. ஒழுங்கா நீங்க எல்லாச்சும் புடிங்கடா. முடியலடா. என்னத்த முடிக்க? 4 அடிச்சு முடிக்கிறேன்ட்டு. இப்ப எப்படி முடிப்ப? இப்ப நான் ஸ்ட்ரைக்கில் நிக்கணும், நான் தான் பாத்துக்கணும்னு இருக்கு. என்னத்தான் பண்ண? என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு, ஒழுங்கா முடிக்கிறதுனா முடிங்க. ஒரு 4 கூட நமக்கு அடிக்க தெரியல. சரி நான் ட்ரை பண்றேன், போங்க. யாரு உங்களை டூஸ் மாத்த சொன்னா? டூஸ் மாத்தியாச்சுடா. இப்ப கிட்டத்தட்ட ஸ்கோர் லெவல் ஆயிடுச்சுடா. ஸ்கோர் லெவல் ஆயிடுச்சா? சரி ஓகே, 100 ரன் தான்டா, முடிச்சிடலாம்டா. ஆனா 8 ரன் 6 பாலுக்கு யாருமே இப்படி சேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு 6 ஒரு 2. என்னையும் ஸ்ட்ரைக் விட மாட்டீங்க, நீங்களாம் அடிக்க மாட்டீங்க. சீனியர் பிளேயர்ன்றனால ஒரு ரெஸ்பெக்ட். ஆஸ்திரேலியன் கேப்டன் வேற. எங்க கேப்டன், எங்க டீம் கேப்டன்லாம் எப்படி பண்ணுவாரு தெரியும்ல. போங்க. என்ன சொன்னேன்? ஒண்ணு டாட் வை, இல்லைன்னா சிங்கிள் வைக்க பாரு அப்படின்ட்டு. என்ன பண்ணி வச்சிருக்க? டூஸ் போயிட்டான். 4 பால் போனா வின்னு. இங்க பாருங்க, பேட்டிங்லையும் ஸ்கோர் அடிக்க மாட்டீங்க. கடைசி ஒரு 8 ரன் கொடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்றீங்க. என்னதான் என்னைய பண்ண சொல்றீங்க? 4 கொடுக்க கூடாதுன்றீங்க, 6 கொடுக்க கூடாதுன்றீங்க, சிங்கிள் கொடுக்க கூடாதுன்றீங்க, டாட் போட்டா அதுக்கும் வந்து திட்டுறீங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? முடிஞ்ச அளவுக்கு என்ன ஸ்கோர் லெவல் ஆயிருச்சு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ எப்படியாச்சும் டாட் வச்சுன்னு சூப்பர் போல் போட்டு வின் பண்ணிடலாம். அப்போ கூட நான் கீப்பிங் போய்க்கிறேன். சரியா? சரி போங்க. சரி போங்க. சரிங்க போங்க. வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இவர் டை பண்ணி அதெல்லாம் பண்ணுவாரு. சிங்கிள் கொடுத்துட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதெல்லாம் வேண்டியதில்லை. சரி ஓகே, பால் போடுவோம். சூப்பரா. என்ன சூப்பர். வாங்க கையெல்லாம். ஃபர்ஸ்ட் கப் ஐபிஎல் நம்ம பரவாயில்லைங்க. ஏங்க எங்க டீம்ல நாங்க எப்படி விளையாடுவோம் தெரியுமா? 6 பால் கெட்டுறேன்னா 2 பால்ல நாங்க முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கோம். விடு, ஜெயிச்சாச்சு. சரி ஜெயிச்சாச்சு, படைச்சாச்சு. கேப்டனை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஜெயிச்சுட்டோம், அவ்வளவுதான். கப்புவாங்க போவோம். சரி விடுங்க. என்னதான் இருந்தாலுமே உங்க 5-6 பவுலரோட போயிருக்கணும். 6 பவுலரோட போக முடியல, 5 பவுலரோட வந்தாச்சு. மிஸ்ஃபீல்ட் தான் இருந்துச்சு. சரி உங்க மேல எதுவும் சொல்ல முடியாது. நான் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் பேசிக்கிறேன். வாங்க. கேப்டன் தான்ப்பா.